ஹாய், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிட்டுது என்றார். அதாவது ஏசப்பா சீசனை பார்த்து சொல்றாரு, நம்ம அக்கறைக்கு போவோம் வாங்க, ஒரு படகு ஆயத்தப்படுதுங்க சொல்லி ஏசப்பா சீசர்கிட்ட சொல்லும் போது சீசருங்க வந்து ஒரு படகை ஆயத்தப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அந்த படகுல ஏறாரு. சீசருங்க ஏறி அந்த படகுல ஏறி அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. பிரயாணம் பண்ணி பாதி தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கடல் பயங்கரமாக கொந்தளிக்குது, பயங்கரமாக சுழல் காற்று அடிக்குது. அதாவது அவங்க போகிற படகு வந்து தத்தளிக்குது. இதை கண்டு சீசனுக்கு உடனே பயந்துட்டாங்க. ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த படகுல வந்து ஒரு நித்திரையாக இருக்கிற தூங்குறாரு. சீசனுக்கு உடனே வந்து ஏசப்பா எப்பறாங்க, ஆண்டவர் நீங்கள் எழுதுறங்க ஆண்டவரே, அதாவது காற்றும் கடலும் இப்படி பயங்கரமாக கொந்தளிக்குது, நம்ம படகு வந்து தத்தளிக்குது ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் இறந்து போயிட்டோம் போல இருக்குது, நீங்கள் தூங்குறீங்களா ஆண்டவர் சொல்லி ஏசப்பா எழுப்பும் போது ஏசப்பா உடனே எழுந்த பிறகு பார்க்குற அந்த காற்று கடலை ஏசப்பா அதட்டுறாரு. உடனே அது அமைதலாக ஆயிடுச்சு. அவங்க தத்தளித்த படகு ஒரு நார்மலாக ஆயிடுச்சு. ஏசப்பா உடனே சீசனில் பார்த்து சொல்கிறார், ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் எல்லாம் போயிட்டுருதுப்பா? நான் தான் உங்கள் கூடிய இருக்கிறேன், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? என்னை விசுவாசிங்கன்னு சொல்லி ஏசப்பா சீசனில் பார்த்து சொல்லும்போது அதுக்கப்புறம் சீசனுங்க வந்து உணர்றாங்க, இவர் யார் காற்றும் கடலே அதிர்றாரு, எப்படியாப்பட்ட தேவன் சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா வந்து அவங்க பயங்கரமாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது, நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும்போது நம்ம அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன் வாழ்க்கை இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் வருது, இது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவும் முடியாது போல், இந்த துன்பத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியாது போல், எனக்கு பயங்கரமாக உபத்தில் இருக்குதுன்னு சொல்லி உடனே பயந்து போயிடும். ஏன்னா பிசாசு வந்து பயங்கரமான தந்திரமானவன். முதல்ல ஆணுடைய பிள்ளைங்களுக்கு பயத்தை தான் கொடுப்பான். சீசருங்க அவன் பயத்தை தான் கொடுத்தான். அதாவது பார்த்தேன் ஏசப்பா கூட இருக்கிறாரு, படகுலேயே இருக்கிறாரு தெரிஞ்சோம் அவங்க வந்து புயல் காற்று அடிக்கும் போது அவங்க உடனே பயந்துட்டாங்க. அவங்க பிரச்சனையை கண்டு சீசருங்க பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா சொல்லி, ஏன் பயப்படுறீங்க, நான் தான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொன்ன பேர் தான் உணர்றாங்க. இன்றைக்கி அன்னைய பேருவாக்கு நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் ஒரு நாள் சரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக என்ன தான் சோதனை வந்தாலும் என்ன தான் பாடு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க, பயத்தை எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா பிசாசு பயங்கர தந்திரமானவன். அவன் உங்களுக்கு பயம் வரும்போது உடனே அவனை கடிந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிற பயத்தை நாபி ஒன்று இயேசு நாமத்தில் கடிந்து கொண்டு சொல்லி கடிந்து கொண்டு நீங்கள் ஏசப்பா விசுவாசிங்க. ஏசப்பா என் கூட தான் இருக்கிறார், ஏசப்பா எனக்குள்ளே தான் இருக்கிறார், ஏசப்பா இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுவார், ஏசப்பா இந்த துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வர, ஏசப்பா இந்த பாடலேருந்து என்னை வெளியே கொண்டு வர, ஏசப்பா என் கூட தான் இருக்கிறான், ஏசப்பாவோட பிள்ளை, நான் ஏசப்பா நான் விசுவாசிப்பேன், ஏசப்பா என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் தேவனை விசுவாசிங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களோட கூட வந்து உங்கள் பிரச்சனை வந்து கத்திர உங்களை வந்து பேஸ் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். அவரே முன்னே எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வாருங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை ஒருபோதை வெக்கப்படுத்த விட மாட்டேன். எந்த இடத்துல சரி கத்தருடைய பிள்ளைகளை வெக்கப்படுத்த விட மாட்டேன். எந்த மனுஷர்கிட்ட ஏசப்பா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த பிசாசுகிட்ட ஏசப்பா விட்டு கொடுக்க மாட்டாருங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவரே தாங்குவாருங்க. நீங்கள் ஒன்று எந்த காலத்தில் சரி ஏசப்பா நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, ஏசப்பா பார்த்து சொல்லுவார், நம்புங்க. நம்பும் போது அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடங்க. சீசருங்க பார்த்தீங்கன்னா கத்தர் கூடியே இருந்தால் அவங்க நம்பாமல் உணராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா அதிசய அற்புதம் செஞ்ச பேர் தான், ஐயோ இவர் எப்படியாப்பட்ட தேவன், இவர் எப்படியாப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிற சொல்லி விசுவாசிக்க ஆரம்பித்தாருங்க. நம்ம ஆண்டு அப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனுங்க. வானத்தையே பூமியை படைத்த தேவன், செங்கலை ரெண்டாக பிறந்த தேவன், வானத்தில் இந்த அக்கினியை போட்டு பாகால பலிபீடத்தை எரிச்ச தேவன், பிசாசு தலையை நசுக்கின தேவன், பிசாசு தலையை வெட்டின தேவன், அப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா ஜீவன் உள்ள தேவனுங்க. அவர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற சொன்ன தேவன். அவர் வேதம் முழுவதும் சரி, அவரை விசுவாசிக்கிற எவனும் சரி மறைத்தாலும் பிழைப்பான்னு வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கத்தரை விசுவாசி தான் நீங்கள் மறைச்சாலும் பிழைப்பீங்க. கத்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலும் சரி கத்தரை விசுவாசிங்க, கத்தர் உங்களை கூட இருப்பார். ஆமென்.